ஹமாஸுடைய இராணுவத்தை அழிப்பதற்கு வானத்திலிருந்து குண்டுமழை பொழிவதால் அவர்களை அழிக்க முடியாது. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களடா? இதை பார்க்கும்போது நானே யோசிச்சேன், லூசு கூட்டம் லேட்டா புரியுறீங்களடா. கொஞ்சம் மனசாட்சி உள்ள சில எம்பிக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஒரு முக்கியமான மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மசோதாவின் பிரகாரம் இஸ்ரேலுக்கு எக்காரணம் கொண்டும் ஆயுத ஏற்றுமதி செய்யக்கூடாது. டர்க்கியோ எகிப்தோ வேறு எந்த நாடுகளோ எந்த ராணுவ உதவிகளையும் எந்த ராணுவத்தில் உள்ளவங்களையும் காசா மக்களுக்காக அனுப்புவோம் இல்லை, அனுப்புவது தொடர்பான ஒரு கசிதல் பேச்சு கூட கிடையாது என்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அவர் அதனால சொல்றாரு, அதாவது காசாவுல வித்தவுட் ஹமாஸ் என்கிற ஒரு ரெஜிமெண்ட்டை வந்து நீங்க நினைக்கிறதா இருந்தா, ஒரு அரசாங்கத்தை நீங்க நினைக்கிறதாக இருந்தா அது உங்களுக்கு பகல் கனவா இருக்கும், கற்பனையா இருக்கும். கற்பனையில நீ வேணும்னா நினைச்சுக்கிட்டு போ. இந்த பள்ளியில் சும்மா நடத்த முடியாத ஒரு நிலையை உண்டாக்கி இன்னைக்கு பள்ளி மிம்பர்ல இந்த நாய் தெருநாய் ஏறி நின்று என்ன செய்யுதுன்னு கேட்டா அவனுங்களுடைய மத வழிபாட்டை செய்யக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும்.